பெற்றுக்கொள்ளும் இந்த ஸ்தோத்திர கூட்டத்திலே கடந்து வர கர்த்தர் நமக்கெல்லாம் கிருபை செய்திருக்கிறதுனால் கர்த்தர் நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தேவனுடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறதை நாம் அறிந்திருக்கிறபடினால் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த மகிழ்ச்சியோடு நேரத்தில் கடந்து வருகிறோம். கிருபைகளை உணராத ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. ஒருவேளை அநேக ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாலும் அநேக நாவினால் மகிமைப்படுத்துகிறார்கள். ஒரு சில ஜனங்கள் மட்டும்தான் இருதயபூர்வமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடிகிறது. வேதாகமத்திலே விதமாக ஒரு வசனம் சொல்கிறது. வாசிகள் சங்கீதத்தினுடைய புத்தகம் 106வது அதிகாரம். சங்கீத புத்தகத்தில் 106வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதாகமத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையினுடைய திரட்சியை அவர்கள் நினையாமல் போனார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்றால் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறதாக இருக்கிறது. மாம்சத்தின்படியான இஸ்ரவேலர்கள் உண்டு, நாமெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. அப்போ நாமும் இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிறோம். இந்த வார்த்தை நமக்காகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையினுடைய திரட்சியை அவர்கள் நினையாமல் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் தேவனுடைய கிருபைகளை திரளாக பெற்றவர். இந்த கிருபையை உணராதிருக்கிற வரைக்கும் இந்த கிருபை நமக்கு பெரிதாக தெரிய போகிறதே இல்லை. சிலர் நினைக்கிறது போல ஏதோ சாதாரணமாக எல்லா காரியமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எல்லாருக்கும் நடக்கிறது போல நமக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அநேக ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான் எண்ணம் உடையவர்களாக நாம் இருப்போமானால் புதிய தேவனுடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கிருபை அளவில்லாமல் பெற்றவர்கள். அவர்கள் அவ்வளவு கிருபைகளை தேவனிடத்தில் பெற்றிருந்தாலும் அவைகளை நினையாமல் மறந்து போனார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதங்களும், ஒவ்வொரு வருடங்களும் கர்த்தர் நமக்கு எவ்வளவோ கிருபைகளை தரலாய் தந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நம்முடைய இருதயம் தேவனுடைய கிருபையினுடைய திரட்சியை நினைக்க மறந்து விடுகிறது. நமக்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார் என்பதை நம்முடைய இருதயம் வந்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் கிருபை பெறாத ஜனங்களை அதிகமாக நீங்கள் பார்க்க வேண்டும். கிருபை பெறாத ஜனங்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. கிருபை இல்லாமல் வைத்து போன ஜனங்கள் உண்டு. கிருபை இல்லாமல் காலமெல்லாம் சரீரத்திலே சொர்க்கினத்தோடு பலவீனத்தோடு ஏன் தான் இந்த பூமியிலே வாழ்கிறோமோ என்று சொல்லி தங்களையே வெறுத்து இருக்கிறதான ஜனங்கள் உண்டு. கிருபை இல்லாதபடியினால் பொருளாதார காரியங்கள் மிகவும் சீரழிந்து போய் இருக்கிறதான ஜனங்கள் உண்டு. கிருபை இல்லாதபடியினால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தில் சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் எப்போதும் தனிமையை உணர்கிறதான ஜனங்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அநேக அந்த கிருபையை பெறாத ஜனங்களை இவர்கள் எண்ணி பாராதவாறு தேவனுடைய கிருபை அதிகமாக பெற்றதான ஜனங்களை பார்த்து நாமும் அப்படி இல்லையே என்று சொல்லி எண்ணுகிறபடினால் தேவன் இவர்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறதான கிருபையை நினைத்து பார்க்க
தவறி விடுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபைகளை நிச்சயமாக நாம் உணர முடியும். ஏனால் அவ்வளவு அற்புதமான வழிகளிலே தான் தேவன் அவருடைய பிள்ளைகளாகி நம்மை நடத்துகிறார். இவைகளை நாம் சிந்தித்து பார்க்கும்போது தேவனுடைய புதிதான கிருபைகள் இன்னும் நமக்கு உண்டாகும். தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்வதற்கான வழிகளை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கலாம். வாசிங்கள். சங்கீதத்தினுடைய புத்தகம் 23வது அதிகாரம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தாவீது அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை எழுதுவதை பார்க்கிறோம். இந்த பூமியில் உள்ளதான ஜனங்களுக்கு வருங்காலத்தை குறித்த நம்பிக்கை எதுவுமே கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருங்காலத்தை குறித்த நம்பிக்கை உண்டு. யாரை வைத்த நம்பிக்கை உண்டு? தேவன் நம் மீது பாராட்டுகிறதான கிருபையை நினைத்து நமக்கு நம்பிக்கை உண்டு. இந்த தாவீது சில வேளைகளிலே தவறினதான மனுஷன் தான். தாவீது சில வேளைகளிலே தவறினான். ஆனாலும் தேவனுடைய கிருபையின் பேரிலே இந்த தாவீது மிக அதிகமான நம்பிக்கையுடையதான ஒரு மனிதன். கிறிஸ்தவ ஜனங்களாகிய நாம், ஜீவனுள்ள தேவனை வழிபடுகிறதான நாம் இப்படிப்பட்டதான் நம்பிக்கையை நமக்குள் பெற்றவர்களாக இருக்கும் போது இன்னும் புதிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதாகமத்திலே குறிப்பாக இந்த கிருபை அதிகமாக சிந்திக்கிறதான மனிதர்கள் 2 பேரை எடுத்துக்கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதர் இருக்கிறார், புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதர் இருக்கிறார். தேவனுடைய கிருபைகளை அதிகமாக எழுதுகிறது தாவீது தான். இந்த சங்கீத புத்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் நிறைய இடத்துல அவர் கிருபைகளை குறித்தே மேன்மையாக எழுதி கொண்டு வருகிறார். அதே போல புதிய ஏற்பாட்டில் வந்து பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சபைகளுக்கு நிருபம் எழுதும் போதெல்லாம் தேவனுடைய கிருபையை தான் அங்கு மேம்படுத்தி வருகிறார். அதை முடிக்கும் போது நிருபங்களை முடிக்கும் போது அவர் விதமாக ஒரு வார்த்தையை வந்து உச்சரிப்பார். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக என்று சொல்லி. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும், கிருபை இல்லாமல் இந்த பூமியில வாழ்வது இயலாத காரியம், முடியாத காரியம் என்று சொல்லி தெரியும். எனவே தாவீதும் கிருபையை குறித்து அதிகமாக பேசுகிறார், எழுதுகிறார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் கிருபையை குறித்து அதிகமாக எழுதுகிறார். கிருபை என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியம். இந்த கிருபை வருகிறதான வழி தேவன் மேல் வைக்கிறதான நம்பிக்கையினால். நம்பிக்கை வந்து நமக்கு உறுதியாக இருக்க வேண்டும். சில வேளைகளில் நாம் தேவனை நம்பினாலும் கூட சில கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். எந்த அளவுக்கு நாம் தேவன் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பதற்காகவே சாத்தான் நம்மோடு வந்து என்ன செய்யலாம், போராடுகிறான். அநேக சூழ்நிலைகளை சாத்தான் வந்து கொண்டு வருகிறான். இந்த உலக வாழ்க்கை என்பது சாத்தானோடு நாம் போராடி போகிறதான ஒரு வாழ்க்கை தான். நமக்கு விரோதமாக மனிதர்கள் மந்திர தந்திர வேலைகளை செய்தால்தான் சாத்தானோட நமக்கு போராட்டம் என்பது அல்ல. வேதம் சொல்கிறது, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு என்ன இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. அந்த வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியினுடைய போராட்டத்தினாலே தான் நாம் அநேக வேலைகளில் நெருக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம். தேவன் மேல அவநம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக அவன் எந்த அளவுக்கு நம்மோடு போராட வேண்டுமோ அந்த அளவுக்கு நம்மோடு போராடுகிறான்.
எந்த அளவுக்கு தேவன் மேல விசுவாச நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலமும் இருக்கிறது, சத்துருவை எதிர்த்து போராடும்படியாக. நாம் ஆத்மீக ஜீவியத்தில் பலவீனப்படுவது தேவன் மேல் வைக்கிறமான நம்பிக்கையை நாம் குறைக்கிறபடினாலதான். தேவன் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் போது நாம் ஒரு பராக்கிரமம் உள்ளவர்களாக மாறுகிறோம். நம் மீது நம்பிக்கை வைக்கும் போது நமக்கு இருக்கிறதான பலமும் போய்விடும். வேதத்தில் அநேக சரித்திர சம்பவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது கோலியாத்தினுடைய சம்பவம் நமக்கு தெரியாதவர்கள் நன்றாக தெரியும். கோலியாத்து நேரடியாக பார்க்கும்போது பலசாலி, பராக்கிரமம் உள்ளவன், தோற்றத்தில் உயரமானவன். பட்டயமெல்லாம் அவனிடத்தில் இருந்தது. ஒரு மனிதன் யுத்தம் பண்ணி வெற்றி பெறுவதற்கு என்னென்ன தகுதியெல்லாம் வேண்டுமோ அத்தனை தகுதியும் வந்து கோலியாத்தினிடத்தில் இருந்தது. ஆனா ஒரு மனுஷன் யுத்தம் பண்ணி வெற்றி பெற மாட்டான் என்று சொல்லுகிறதான தகுதியெல்லாம் யாருக்கு இருந்தது? தாவீதுக்கு இருந்தது. ஆனா ஒரே ஒரு காரியம் இந்த தாவீதை வெற்றியடைய வைத்தது. அவர் தன்னுடைய காரியங்கள் எதையுமே பார்க்கவில்லை. இன்னைக்கு அநேக வேலைகளிலே நாம் நம்முடைய காரியங்களை பார்த்து நம்மை குறைவாக மதிப்பிட்டு நாமே நம்மை அற்பமாக எண்ணிக்கொள்கிறோம். நாமே நம்மளை அற்பமாக எண்ணிக்கொள்கிறோம். அந்த தாவீது அற்பமாக இருந்ததான ஒரு மனிதன் தான். குடும்பத்திலே அவனுக்கு மதிப்பில்லை, மரியாதை இல்லை. குடும்பத்திலே மதிப்பில்லை, மரியாதை இல்லை என்றால் வேறு எங்க அவனுக்கு மரியாதை இருந்திருக்கு? ஒரு இடத்திலுமே அவனுக்கு மதிப்பு மரியாதை கிடையாது. ஆனால் தேவன் அவனை மதித்து வைத்திருந்தார். தேவன் அவனை மதித்து வைத்திருந்தபடினால்தான் எல்லாராலும் மறக்கப்பட்டதான இந்த தாவீதை குறித்து ஆண்டவர் சாமுவேலிடத்தில் பேசுகிறார். இன்னும் உனக்கு குமாரர்கள் இல்லையா என்று சொல்லி கேட்கிறார். தேவனுடைய ஒரு நினைவு இந்த தாவீது மேல இது அற்பமாக இருந்த ஒரு மனிதன். இந்த அற்பமான மனிதன் மிக பயங்கரமான தோற்றத்தை உடையதான மனுஷனை ரொம்ப இலகுவாக மேற்கொண்டதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாவீது யுத்தக்கலையை படிக்கவில்லை. யுத்தக்கலை என்றால் அவனுக்கு என்ன என்று சொல்லி தெரியாது. பட்டயத்தை பயன்படுத்த அவனுக்கு தெரியாது. சரீரத்தினுடைய தோற்றம் வந்து வளர்ச்சியான தோற்றம் அல்ல. எந்த தகுதியுமே இல்லை. யுத்தத்துக்கு போவதற்கான எந்த தகுதியுமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்டதான மனுஷனை கொண்டுதான் யாரால் வீழ்த்த முடியாத மனுஷனை ஆண்டவர் வீழ்த்தினார் என்றால் இந்த தாவீதுடைய இருதயத்திற்குள் இருந்ததான அபாரமான ஒரு நம்பிக்கை தான். ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அவருடைய இருதயத்தில் அவிசுவாசம் இருந்திருக்கும் என்றால் அந்த கோலியாத்திற்கு நேரே இவன் போயிருக்க முடியாது. எல்லாரும் பயந்து விலகி இருக்கிறார். அவருடைய முகத்திற்கு எல்லாரும் பயந்து விலகி இருக்கிறார்கள். இவன் மட்டும், இந்த தாவீது மட்டும் எல்லா ஜனங்களும் பார்த்திருக்க இவன் எதிரிட்டு போகிறான். அந்த தேவன் மேல உள்ளதான் நம்பிக்கை. சொல்கிறார், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன். அந்த வேளையில அவருக்கு, இந்த தாவீதுக்கு, அவர் ராணுவங்களின் தேவனாக இருந்திருக்கிறார். ராணுவங்களின் தேவன், பராக்கிரமம் உள்ள ராணுவத்தினுடைய தேவனாக அந்த கர்த்தர் இருந்தபடினால் இந்த தாவீதுக்கு தேவனுடைய உதவி கிடைத்தது, ஒத்தாசை கிடைத்தது. வேண்டிக் கொள்வதற்கு, நினைப்பதற்கு அதிகமாக தேவனுடைய கிருபை அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்கிறது. தாவீது அவரை வீழ்த்தும்படியாக எடுத்துக்கொண்டதான ஆயுதம் ஒரு கவனம், 5 கற்கள். அவருடைய நம்பிக்கை 5 கல்லா. இந்த 5 கல்ல கட்டாயம் ஒரு கல் வந்து என்ன செய்வனை வீழ்த்தும் என்று சொல்லி. ஆனா அவனுக்கு 5 கல் தேவைப்படவில்லை. ஒரே தேவன் வைக்கிறதான நம்பிக்கை நமக்கு ஆத்மீகத்தில் பலனை கொடுக்கிறது. அந்த நம்பிக்கை தான் தேவனுடைய கிருபையை நமக்கு கொடுக்கிறது. அவர் தான் சொல்கிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு என்ன தொடரும்? கிருபை தொடரும்.
கிருபை தொடர் ஜீவனுள்ள நாளெல்லாம். தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஆண்டவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் கிருபையை தரும்படியாக அவர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். நாம் அந்த கிருபையை நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் பல இடங்களுக்கு போகிறோம், பல வேலைகளை செய்கிறோம், வருமானம் ஈட்டுகிறோம், எவ்வளவு காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மாலை வேலையில் இவைகளை குறித்து நாம் கட்டாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நித்திரை கடந்து போவதற்கு முன்பதாக இவைகளெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எவ்விதமாக இந்த நாளெல்லாம் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறார், என்னென்ன விதங்கள் எல்லாம் கர்த்தருடைய கிருபை நம்மிலே செயல்பட்டிருக்கிறது, இதெல்லாம் நாம் நினைத்து பார்ப்போமானால் இந்த கிருபையை நாம் இன்னும் அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். வாசிங்கள் ஒரு வசனம் கூட, சங்கீதம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை உங்களை சூழ்ந்து இருக்குமானால் உங்களுக்கு ஒரு கவலையுமே இல்லை. ஒன்றுக்குமே நீங்களும் என்ன செய்யணும், கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் கிருபை அவ்வளவு வல்லமை உள்ளது. நம்மீது தேவன் பாராட்டுகிறதான கிருபைக்கு முன்பதாக எந்த ஒரு சக்தியால் இருக்க முடியாது. வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு கிருபை சூழ்ந்திருக்கும். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. சரீரத்திலே வேதனைப்படுவான், இருதயத்திலே வேதனைப்படுவான். சிலர் வேதனையை காட்டிக் கொள்ளாமல் இருக்கலாம். துன்மார்க்கரான ஜனங்களுக்கு என்ன இருக்கிறது, வேதனை இருக்கிறது அவர்களுக்கு. அந்த வேதனை இருக்கிறபடினால்தான் வேதனை இல்லாமல் தேவனை சார்ந்து கொண்டு தெய்வ நம்பிக்கையில வாழ்கிறதான தேவனுடைய ஜனங்களை பார்த்து அவர்களுக்கு பொறாமை, எரிச்சல் எல்லாம் என்ன செய்கிறது, அதிகமாக வருகிறது. அன்பான தேவனுடைய ஜனங்கள், ஒரு காலை கூட்டமாக இருக்கிறபடினால் சமயம் முடிவடைந்து விட்டபடினால் இதோடு நிறுத்தும்படியாக விரும்புகிறேன். வரப்போகிற நாட்களிலே தேவனுடைய கிருபைகளை குறித்து அதிகமாக சிந்திக்க கர்த்தர் உதவி செய்வார். கிருபையினுடைய திரட்சியை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் நினைத்து பார்ப்போம். கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய நம்பிக்கையை நாம் இன்னும் வளர்த்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே என்ற ஆலோசனைகள் உங்களுக்கு ஆசீர்வதிக்க தருவாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய சொல்லுங்கள் இந்த வருடத்தில் உடைய நாமத்தை துதிக்க மகிமைப்படுத்த இப்படிப்பட்டதான ஒரு கிருபையின் கூட்டத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தே உங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஆணையுடைய கருத்தில் ஒப்புக் கொள்ளப்படும். எல்லாருக்கும் தேவனுடைய கிருபையை நாளில் கொடுத்தீர்கள். ஆண்டவரே, கிருபை பெருகச் செய்யும். இடத்திலே கடந்து வந்து உடைய கிருபையை முக்கியப்படுத்துகிறதான ஜனங்களுக்கும் உடைய கிருபையை அசட்டை பண்ணுகிறதான ஜனங்களுக்கு ஒரு வேறுபாடு உண்டாகும்படியாகும். இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறதான நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய புதிய கிருபையை கர்த்தர் கொடுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் சிந்தித்தபடி நாங்கள் உடைய கிருபையினுடைய திரட்சியை நினைத்து பார்க்கத்தக்கதான ஒரு கிருபையை தாருங்க. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் கிருபையினுடைய திரட்சியை நினையாமல் மறந்து போனபடினால் உடைய வாழ்க்கையில் கிருபை இழந்து போய்விட்டார்கள். ஆண்டவரே, நாங்கள் அவிதமாக இல்லாதவாறு கர்த்தருடைய கிருபையுடைய திரட்சியை நினைத்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்து கிருபையுடைய வாழ்க்கையில் வரும்படியாக நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, தேவனுடைய கிருபையின் மேல் விசுவாசத்தை வளர்த்துக்கொள்ள கிருபைதாருங்க. இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாழ்ந்து கர்த்தருடைய கிருபை என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னது போல நாங்கள் ஒவ்வொருவரும் முறைப்பட்டதான விசுவாசத்தை அறிக்கை செய்ய கர்த்தர் கிருபை செய்ய. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவரையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் அநேக வேதனைகள் சூழ்நிமித்தமாக வருகிறமான அவிசுவாசங்களை எல்லாவற்றையும் மாற்றி எப்போது உண்மையுடைய கிருபையை நாங்கள் நம்பி கிருபையினால் நாங்கள் சூழ்ந்து பாதுகாக்கப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து வரப்போகிற நாட்கள் நடைபெறுகிறமான சோத்திர கூட்டத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்து
இவத்தை கேட்டு பெரிய காரியங்கள் செய்கிறோம். உங்க திருப்பாதங்களை நீங்கள் நாள் கொடுக்கும் பொழுது மற்ற இயேசுவின் நாமத்தான் ஜெபிக்கிறோம். ஆமென்.